அனைவருக்கும் வணக்கம். இதாங்க ஒடுக்கன் கிணறு சிவகாசியில் இருக்குது. இதை வந்து சிவகாசி பசுமை மன்றம் அதை பராமரிக்குது. பாருங்கள், இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அதில் உங்களுக்கு நான் சில விஷயங்களை காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த கிணத்துல நிறைய குழாய்கள் தெரியுது. பாருங்கள், குழாய்கள் தெரியுதா? அது எல்லாமே அந்த வீட்டுகள்லேருந்து வர்ற மழை தண்ணியை வந்து சேகரித்து இந்த தண்ணி இங்கே வருது. தண்ணி வந்து தூய்மையாக இருக்குது. பாருங்கள், நல்லா அதில் நல்லா மீன்கள் விட்டுருக்காங்க. அதேமாதிரி இதில் இந்த சாமி கும்பிட்றவங்க அந்த புது பொண்ணு மாப்பிள்ளை அதில் இது பண்ணுற மாதிரி தெரியுது. இதே போல் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு பெரிய கிணறு இருக்கிற கிணறுகளை வந்து பழைய கிணறுகளை வந்து நல்லா பராமரித்து தூய்மைப்படுத்தி அதை ஒவ்வொரு வீட்டுடைய கனெக்ஷன், அதாவது இணைச்சோம்னா அதை மழை நீரை வந்து சேகரிக்கலாம். அதே மாதிரி தூய்மையான தண்ணீரையும் அந்த வீட்டுகளுக்கு அந்த தெருவுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே வலை போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் குழாய் போட்டிருக்காங்க. பாருங்கள், அது மாதிரி இதில் மஞ்சள் சிவப்பு மீன் வந்து உழவுது. பாருங்க, ஒடுக்கன் கிணறு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு கிணறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிவகாசி பசுமை மன்றத்தோட ஒடுக்கன் கிணறு இங்கே இருக்குது. இதுதான் அதோட தெருவு. இது பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் கவிதா அந்த இதுக்கு பக்கத்தில் எங்களுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது, ஐயனார் கோயில், மருதமுத்து ஐயனார் கோயில்னு. அது பக்கத்தில் தான் இங்கே இருக்குது. பாருங்கள், இதில் முன்னாடி துணி துவைச்ச அதுக்குள்ளதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிணறு இருக்கிறதுனால எனக்குள்ள ஒரு தண்ணி வந்து நிறையா இருக்குது. அதாவது நிலத்தடி நீர் விட்டு நல்லா இருக்குது. வெம்பக்கோட்டை அணைக்கு கெட்டதுக்கு முன்னால் இங்கேருந்து தான் தண்ணி நிறையா போகுமா? ஊர் மக்கள் குளிக்கிறது. ஆனால் நல்லா தூய்மையாக இருக்குது. அது மாதிரி பிந்தைய வீட்டுகளில் உள்ள தண்ணியெல்லாம் அதில் போகிற மாதிரி வச்சுருக்காங்களே. இது ஒரு நல்ல அமைப்பு தான். எல்லா இதுலேயும் இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். எதுன்னு உள்ள சிவன் கோயில் இருக்குதா? சிறப்பே அதான். சிவன் இது வச்சுருக்காங்க. அது தெரியுமா? என்னைக்காவது பார்ப்பாங்களா? எத்தனை அடியில் இருக்குது? கீழே அடியில் இருக்கா? சரி, அது என்னைக்கு விழா நடக்கும்? சாமி கும்பிட்றது இருக்கும்ல. ஆனால் சாமி கும்பிடுவாங்க. யாருக்கு? இது அந்த சொந்தக்காரங்க இருக்காங்களா? அதுக்கு பொது கிணறா இது? அப்படியா? சரியா, நல்லது, நன்றியா.